திரும்பவும் சொல்றேம்மா, எனக்கு எல்லாத்தையும் விட என் பொண்ணோட உயிர் தான் முக்கியம். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் நான் என் பொண்ணு கூட இருக்கேன். இன்னும் ரொம்ப நாள் அவ கூட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அவ குழந்தைய நான் தூக்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். நாம தப்ப முடிவெடுத்த இதுல எதுக்குமே வாய்ப்பு இல்லாம போயிருமா. அதுக்கப்புறம் என் பொண்ணு என்னை விட்டு போயிருவாமா. அம்மா, எல்லாருக்கும் சொல்றேன், பிரபுவுக்கும் வர்ஷினிக்கு தான் கல்யாணம். யார் தடுத்தாலும் யார் ஒத்துக்கலனாலும் ஒதுக்கி வச்சாலும் இந்த கல்யாணம் நடக்கும். இந்த கல்யாணத்துக்கு யார் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அவங்க எனக்கு தேவையில்லை. யாரா இருந்தாலும் அவங்கள ஒதுக்கி வைக்க நான் தயாரா இருக்கேன். அப்பா, டேய் சிபி, உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். சிபி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரபு ரொம்ப நல்ல பையன்டா. இன்னொன்னு, அவன் கெட்டவனாவே இருந்தாலும் என் பொண்ணை கட்டி வைக்கிற மனநிலைக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு என் பொண்ணோட உயிர் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுப்பா. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவனால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது சிபி. ஏன் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற? என் பொண்ணு திறமையானவ, எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ்ந்துருவா. அவ இவ்வளவு கான்பிடண்டா இருக்கும்போது நாம அவளை நம்பித்தானே ஆகணும். இங்க பார் சிபி, அம்மாட்ட சொன்ன முடிவு தான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். பிரபுக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான். சிபி, உன் தங்கச்சிடா, ஒத்துக்கடா. நான் தான் 20 வருஷமா கோமாலே இருந்துட்டேன். ஆனா நீ உன் தங்கச்சி கூட இருந்திருக்கில்ல, அவ வளர்ந்ததை நீ பாத்திருக்கில்ல. அவ மேல உனக்கு பாசம் இல்லையா, அக்கறை இல்லையா? அவ நல்லா இருக்கணும்னு நீ யோசிக்க மாட்டியாடா? அப்பா, என்னப்பா பேசுறீங்க? அவ நல்லா இருக்கணும் தான் நான் இத்தனை நாள் போராடிட்டு இருக்கேன். அவ கிட்ட இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சவன் வேற ஏதாச்சும் மறைச்சண்டா? டேய், வேற எதையும் மறைக்கலடா. மறைச்சிருக்க மாட்டேன் நான் நம்புறேன். நீ நம்புடா. சிபி, அப்பா இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் கேட்டிருக்கனா? இல்ல இல்ல, இப்ப கேக்குறேன் சிபி. சிபி, என்ன நடக்குது? மாமா உங்ககிட்ட என்ன கேட்டாரு? வர்ஷினிக்கு பிரபுவை கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாரு. சார் அதுக்கு என்ன சொன்னீங்க? சொல்லுங்க சிபி, உங்களை தான் கேக்குறேன். என்ன சொன்னீங்க? சரின்னு சொல்லிட்டேன். என்ன சிபி, நடந்து எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? நீங்க லண்டன்ல இருந்து இங்க வந்ததுல இருந்து அந்த குறிஞ்சிநாதனால ஜனமாவுக்கும் நம்ம கம்பெனிக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு, எவ்வளவு அவமானம். எத்தனை தடவை அந்த ஆளை ஜெயிக்கிறதுக்கு நீங்களும் நானும் ஒன்னா சேர்ந்து போராடி இருப்போம். அப்படி இருக்கும்போது இப்படி மொத்தமா அந்த ஆளு முன்னாடி தோத்து போறோம்னு ஒத்துக்கிட்டு வந்திருக்கீங்களே, அசிங்கமா இல்ல? தமிழ், வார்த்தையை விடாத. தோத்து ஜெயிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன்ல, அது மாதிரிதான் இதுவும். முதல்ல நான் என் குடும்பத்தை ஜெயிக்கணும். என் தங்கச்சி தான் எனக்கு முக்கியம் தமிழ். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. தமிழ், எங்க அப்பா சொன்னதுல ஒரு வார்த்தை கூட தப்பு இல்லை தமிழ். அந்த பிரபுக்காக வர்ஷினி உயிரை விட துணிஞ்சிட்டா. இன்னொரு தடவை நம்ம முடியாதுன்னு ஃபோர்ஸ் பண்ணா கண்டிப்பா வர்ஷினி உயிரை விட்டுருவா. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு அழுதாலும் புரண்டாலும் வர்ஷினி திரும்ப வரமாட்டேன் தமிழ். அதுக்காக அந்த குறிஞ்சிநாதனோட பையனுக்கு கட்டி வச்சிடலாமா? எந்த நம்பிக்கையில நீங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்றீங்க? அவன் முதல்ல வர்ஷினியை நல்லா பாத்துப்பானா?
அவங்க அப்பனுக்காக நம்ம வீட்டு பொண்ணை பழி வாங்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? வர்ஷினிக்கும் பிரபுக்கும் குறிச்ச தேதியில கல்யாணம் நடக்கும். நீயும் அதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். வர்ஷினி வா, வந்து உட்காரு. வா வர்ஷினி. வர்ஷினி, இந்த சாப்பிடு. இல்லண்ணா, எனக்கு வேண்டாம். ஏன் வேணாம் வர்ஷினி? இங்க யாரும் எனக்கு ஒரு முடிவு கூட சொல்லலையேண்ணா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சாப்பிட முடியும்? ஏன்னா என்னை விட உங்களுக்கு உங்களோட பிடிவாதமோ பழைய பகையும் தான் பெருசா போச்சா? வர்ஷினி ப்ளீஸ் வர்ஷினி, இனிமே இந்த மாதிரி சொல்லாத. நாங்க முடிவு பண்ணிட்டோமா? ஒரு அப்பனா ஒரு அண்ணனா அவங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. அவங்களோட எமோஷன்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது தமிழ். ஆனா அந்த பிரபு கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு வர்ஷினிய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு. ஜனமா, உங்களுக்கும் தப்பா தோணுதுல? ஆமா, கண்டிப்பா உங்க உள்ளுணர்வு சரியாதான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நபரை தப்பானவன்னு தோணுச்சுன்னா அவன் தப்பானவன் தான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. எனக்குமே அதான் ஜனமா தோணுது. இப்ப சொல்றேன் ஜனமா, மாமா முன்னாடி நின்னாலும் என் புருஷன் சம்மதிச்சாலும், ஏன் அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன். ஜனமா, நீங்க தைரியமா இருங்க. நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை நான் காப்பாத்துவேன். அந்த பிரபு எப்படிப்பட்ட ஆளுன்னு நிரூபிச்சு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். ஜனமா, இது உங்க மேல சத்தியம்.